வணக்கம் ஐயங்கார்குளம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயங்கார்குளம் நடவாவி கிணற்றுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்குது. எதற்காக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஏப்ரல் 13ஆம் தேதி நம்ம ஐயங்கார்குளத்தில் நடவாவி உற்சவம் சிறப்பாக நடைபெறப் போகிறது. அதற்கான பணிகள் தான் நடைபெற்று இருக்கிறது. வருடா வருடம் சித்ரா பௌர்ணமி அன்று தான் இந்த நடவாவி உற்சவம் நடைபெறும். இந்த ஆண்டு மட்டுமே பங்குனி 30ஆம் தேதி, அதாவது வருகிற ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான காரணத்தை இங்கே பணிபுரியும் நபர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். ஆண்டுதோறும் சித்ரா மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற சித்ரா பௌர்ணமி திருவிழா, அந்த நடவாவி உற்சவம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஹைலைட் அந்த நடவாவி அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே இந்த கிணறை சுத்தம் பண்ணி அதை மறுசீரமைக்கிற பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக போயிட்டுருக்கு. அது ஃபுல்லாக அந்த கிணறு தண்ணி நிறைஞ்சிருக்கும். அந்த தண்ணியை முதல்ல இறச்சி அதுக்கப்புறம் அதை சுத்தம் பண்ணி மஞ்சள் பூசி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கான பணிகள் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. எப்போவுமே சித்ரா மாதம் பருவத்தன்னைக்கு தான் இந்த திருவிழா நடக்கும். இந்த வருடம் அந்த தேவஸ்தான ஆகம விதிகளின்படி பங்குனி மாதமே இந்த திருவிழா நடக்குது. வர ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி நடவாவி உற்சவம் நடக்க இருக்குது. அந்த நடவாவி உற்சவம் நடவா அப்படிங்கிற அந்த நடவா கிணறுல தான் நம்ம இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கோம். வர சனிக்கிழமை ராத்திரி ஒரு 9 மணிக்கெல்லாம் தேவஸ்தானத்திலேருந்து எம்பெருமான் நாச்சியார்களோடு புறப்பட்டு செவிலிமேடு, புஞ்சை, அப்துல்லாபுரம், தூசி உள்ளிட்ட கிராமங்களில் வலம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை அருள்மிகு சஞ்சீவராய சுவாமி திருக்கோயிலை சென்றடைவார். அந்த திருக்கோயிலில் அன்று இரவு 9 மணி அளவில் திருமஞ்சனம் காணும் எம்பெருமான் திருமஞ்சனம் கண்டு விழாவின் முக்கிய நிகழ்வாக நடவாவி கிணற்றுக்குள் எழுந்தருளும் அந்த திருவிழா தான் இன்றைக்கி அந்த ஏப்ரல் 13ஆம் தேதி நடக்க இருக்குது. 9 மணிக்கு கோயிலிருந்து புறப்பட்டு அந்த விழாவோட முக்கிய நிகழ்வு இந்த நடவாவி கிணற்றில் தான் நடக்கும். எம்பெருமான் உள்ளே இறங்கி 3 முறை வலம் வந்து இங்கே தூப ஆராதனைகள் நடைபெற்று கிணற்றிலிருந்து புறப்பட்டு பாலாற்றங்கரையை சென்றடைந்து பாலாற்றங்கரையில் மீண்டும் ஒரு முறை திருமஞ்சனம் நடைபெற்று அதன் பிறகு தேவஸ்தானத்தை அடைவார். அந்த விழா இந்த மாதம் பங்குனி மாதமே நடக்கிறதுனால மக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. எப்பவுமே சித்ரா மாதம் பௌர்ணமின்னு தான் நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த தடவை முன்னாடியே நடக்குது. எல்லாரும் வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து இந்த விழாவை மேலும் சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.